சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவர் இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே, என்னாச்சு இவருக்கு? இதுக்கு அன்பு எல்லாரையும் இப்படி புரிஞ்சு வேலை வாங்குச்சு. என்ன சார், நம்மளையா சார் நீங்க எங்களை இப்படி பேசிட்டு இருந்தா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சார், உங்களுக்கு டவுட்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி உங்களுக்கு ஒரு பீஸை செக் பண்ணி காட்டுறேன். அதை விட்டுட்டு எல்லா பாக்ஸையும் பெரிய குடோனுக்கு அனுப்பி செக் பண்றத என்னால ஏத்துக்க முடியாது சார். முடியாதுன்னு சொல்ல நீ யாரா? ஓ லிமிட் தெரியாம பேசுற. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? சார் வேணாம், உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். வார்த்தைய பார்த்து விடுங்க. என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாம நான் கூட்டிட்டு வந்த ஆளுங்களை வெளியே அனுப்பிட்டு எனக்கே இன்ஃபார்ம் பண்ணாம நீ பேக்கிங் முடிப்ப. நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உனக்கு மரியாதை கொடுத்து சல்யூட் அடிக்கணுமா? என்ன சார் பெரிய ஆளுங்க? மொத்தோ அமைதியா இரு. எதுக்கிட்ட அமைதியா இருக்கணும்? உன்னை வாடா போடான்னு பேசுவாரு, பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? சார், நீங்க கூட்டு வந்த ஆளுங்க கம்பெனில லேடிஸ் வேலை பார்க்குற இடத்துல குடிச்சு வேலை பார்த்தானுங்க சார். அவனுங்களை நம்பி எப்படி சார் பேக்கிங்ல விட சொல்றீங்க? யாருன்னே தெரியாத குடிகார பசங்களை நம்பி பேக்கிங் பண்ண சொல்லுவீங்க. இத்தனை வருஷமா இந்த கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க செஞ்ச பேக்கிங்ல நம்பிக்கை இல்லைன்றீங்க. ஏய், என்ன நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு நான் கூப்பிட்டு வந்த ஆளுங்க மேல பழிய போடுறீங்களா? எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்க அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. இல்ல சார், முத்தண்ணே சொல்றதே நெசம். அவங்க குடிச்சத நானே பார்த்தேன். யார் பார்த்தாலும் சரி, அத நான் அவங்கள விசாரிச்சு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். இப்ப இந்த பாக்ஸ் எல்லாம் பெரிய குடோனுக்கு வந்தாகணும். சாரி சார், டைம் இல்ல. குவாலிட்டி செக் எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் சரியா தான் இருக்கு. ஷிப்பிங்க்கு இப்ப அனுப்பி ஆகணும். ஏய் அன்பு, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன விட்ட ஓவரா பேசிட்டே இருக்க? இந்த பார், நீ வெறும் சூப்பர்வைசர் தான். நான் இந்த கம்பெனியோட சிஇஓ. எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? மரியாதையா இந்த பாக்ஸ் எல்லாம் பெரிய குடோனுக்கு அனுப்பி வை. சாரி சார், என்னால முடியாது. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்க, முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்னடா அவ்வளவு திமிரு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னடா நான் சொன்னா நீ செய்யணும். என்ன சார் மேலெல்லாம் கை வைக்கிறீங்க? சார், சட்டையில இருந்து கை எடுங்க சார். இப்ப எதுக்கு சார் அன்பு சட்டை மேல கை வைக்கிறீங்க? கையெடுங்க சார். சார் கையெடுங்க. சார் கையெடுங்க சார். என்னடா எல்லாரும் உன் பின்னாடி இருக்காங்கன்ற தைரியத்துல பேசுறியா? மிரட்டுறியா? கை எடுக்கலனா என்னடா பண்ணுவ? கையை எடுங்க சார். முடியாதுடா. கையை எடுங்க சார். டேய், கையெடு அரவிந்த்.
அதுக்குள்ள மகேஷ் எப்படி அரியலூர் போயிட்டு வந்தான்? கையெடுன்னு சொன்ன. என்ன நடக்குதுங்க? இந்த கம்பெனிக்காக நீங்க எல்லாரும் சண்டேன்னு கூட பார்க்காம வேலை பாக்குறீங்க. உங்க கூட நான் இருக்கணும்னு ரேவதி மேரேஜ் அட்டென்ட் பண்ணிட்டு வேக வேகமா கார் ஓட்டிட்டு வந்தா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? மகேஷ், நான் இந்த ஆர்டரை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். இது ஸ்பெஷல் ஆர்டர். அதை கேர் எடுத்து அனுப்பணும்னு பேக்கிங்காக எக்ஸ்போர்ட் ஆளுங்களை வர வச்சு பெரிய குடோன்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அன்பு எனக்கே தெரியாம என்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாம இங்க அவனா ஆளுங்களை வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கான். என்னால கேள்வி கேட்காம எப்படி இருக்க முடியும்? அரவிந்த், அன்பு ஒரு காரியம் செய்யறாருன்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். பேக்கேஜை உன்கிட்ட அனுப்புறேன்னு சொல்லிட்டு இங்கேயே அதை செஞ்சிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இருக்கும். என்ன மகேஷ், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அவசரப்படாத அரவிந்த். அன்பு, நீ சொல்லு, என்ன ரீசன்? எதுக்காக அரவிந்த் கிட்ட பேக்கிங் அனுப்பல? சார் கேக்குறாருல, சொல்ல அன்பு. எதனால நீ அரவிந்த் சார் கூட்டு வந்த ஆளுங்களை பேக்கிங் பண்ண விடலன்னு காரணத்தை சொல்ல அன்பு. சொல்லுங்க அன்பு. சொல்லுன. யோசிக்காத அன்பு, சொல்லு.